ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். ஹோப் என்னோடய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் என் வீடியோ வந்துட்டு எங்கேயாவது லைட்டாக வந்து லேக் ஆகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஷார்ட்ஸுமே வந்து டெய்லி பேசிஸில் எடுத்து அப்லோட் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் பேபியை வச்சுட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு டெய்லி பேசிஸ் ஒர்க் இதெல்லாம் சைட் பை சைட் வந்து மேனேஜ் பண்ணுறது டஃப்பாக போய்ட்டுருக்கு. சரி ஓகே, ரொம்ப வந்து ஹெக்டிக்காக போச்சு அப்படின்னா டோட்டலாக எல்லா ஒர்க்கும் அப்படியே வந்துட்டு கட் டவுன் பண்ணிவிடுவேன். ஸோ 1 வீக் கிட்ட ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியுமே ஆகிடுச்சு. ஸோ ஓகே, லாங் வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்து ட்ரை பண்ணுவோம். பிகாஸ் நான் டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணும்போதெல்லாம் லாங் வீடியோக்கும் வந்து ப்ரையாரிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே டு டூ லிஸ்ட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். பட் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகி ஷார்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்து மேனேஜபிளாக இருந்தது. ஸோ அன்றைக்கி என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஷார்ட்ஸ் வந்து எடுக்க வேணாம், லாங் வீடியோ எடுத்துடலாம். பிகாஸ் ஷார்ட்ஸ் எடுக்கிறோம், ஒரே நாளில் ஷார்ட்ஸ் அண்ட் லாங் வீடியோ ரெண்டுமே எடுக்கிறோம் அப்படின்னா ஆங்கிள் வந்துட்டு நம்ம வந்து மாற்றி செட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. எந்த கிளிப்ஸ் வந்து ஷார்ட்ஸ்க்கு எடுக்கிறது, எது லாங் வீடியோக்கு எடுக்கிறது அந்த மாதிரி. ஸோ ஓகே, அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக லாங் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் ஷார்ட்ஸ் வந்து கட் டவுன் பண்ணிவிடுவேன். ஸோ அன்றைக்கி வந்து லாங் வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டு டூ லிஸ்ட் ப்ரீவியஸ் டேவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டே வந்துட்டு லாங் வீடியோ வந்து வ்ளாக் எடுக்கணும் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். ஸோ மார்னிங் எழுந்ததும் அப்படியே டெய்லி ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் குக்கிங் தான். மோஸ்ட்டாக லன்ச் வந்து ஃபர்ஸ்ட் குக் பண்ணிப்பேன். பட் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுமே எனக்கு மட்டும்தான் அப்படின்றதால நான் வந்துட்டு டிஃபன் மாதிரி எதுவுமே ரெடி பண்ணாமல் டேரெக்டாக லன்ச் ரெடி பண்ணி அதுவே மார்னிங்க்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரசம் அண்ட் கத்திரிக்காய் தொக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இது மாதிரி ஒரு டீப் ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்துட்டு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் அப்படியே சேஞ்ச் பண்ணிப்பேன். இந்த தொக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த கத்திரிக்காய் தொக்கு ரசம் சாதம் அண்ட் லெமன் ரைஸ் இது ரெண்டுக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கர்ட் ரைஸ்க்கு கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்தளவுக்கு வந்து எனக்கு அதில் விருப்பம் இல்லை. பட் லெமன் ரைஸ்க்கும் ரசம் சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கருவேப்பிலை அண்ட் வரமிளகாய் வந்து ஒரு 3 கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். அது கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 சின்ன சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து தக்காளி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம வந்து குழம்பு மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணணும் அப்படின்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பட் இது மாதிரி தொக்கு மாதிரி ரெடி பண்ணணுமே அப்படின்றதுக்காக நான் வந்து தக்காளி ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கிளறிக்கலாம். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் அண்ட் சாம்பார் தூள் இது 3 ஆட் பண்ணி வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதிலே வந்து ஒரு half ஆஃப் த அளவுக்கு வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ அடிப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும் கை எடுக்காமல். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் கத்திரிக்காய் வந்து டிப் ஆகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு நல்லா பாயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே கிளறி விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை அண்ட் லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட் பேபிக்கு எப்படி கொடுப்பேன் அப்படின்னா ரசம், ரைஸ் ரெண்டையும் நல்லா மசிச்சு குக்கரில் சம்டைம்ஸ் ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆகாமல் இருக்குது அப்படின்னா குக்கரில் அகெயின் 1 விசில் விட்டு எடுத்து பேபிக்கு ஃபீட் பண்ணிடுறது. அண்ட் அது கூடவே ஒரு பாயில்டு எக்கும் கொடுத்துட்டேன். இப்போது பேபியோட நேப் டைம் அப்படின்றதால முல்லைப்பூ செடி வந்து அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பூத்துருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்படின்றதுக்காக அதை பறித்து கொஞ்சம் சாமிகிட்ட வச்சுட்டு நான் இன்டோர் பிளான்ட்ஸ் ரொம்ப வந்து ட்ரை பண்ணதே இல்லை. ஒரு பிளான்ட் மட்டும் வந்து கிச்சனில் வச்சுப்பேன். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக. பிகாஸ் வீட்டை சுற்றி வாய்க்கால், அங்கே செடி அந்த மாதிரி நிறைய இருக்கிறதால இன்டோரில் வைக்கிறதுக்கு பெருசாக வந்துட்டு எந்த ஆர்வமும் இருக்காது. செடி ஏதாவது வைக்கணும் அப்படின்னா வெளியில் வந்து அவுட் சைட்லேயே வச்சோம் அப்படின்னாலே நல்லா வரும். ஸோ அந்த மாதிரியே தான் ட்ரை பண்ணியிருக்கேன். மணி பிளான்ட் 1 மட்டும் வந்து இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணி கிச்சன் கிட்ட வச்சுருக்கேன். அது எனக்கு வந்து க்ரோவும் ஆகலை, வாடியும் போகலை. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அது ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. மண்ணுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அங்கே வந்து ஈஸியாகவே கிடைக்கும். நான் வீட்டை சுற்றி இருக்க எந்த மண் வேணால் எடுத்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொக்கோ பீட் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில வீடியோஸில் பார்த்துருந்தேன். ஸோ மணி பிளான்ட் வந்து நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு பிளேஸில் வந்துட்டு
வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து 2 மணி பிளான்ட் 30-30 சொல்லிட்டு 2 மணி பிளான்ட் 60 ருபீஸ்க்கு வந்து வாங்கிட்டு வந்தேன். அதை ப்ரொபகேட் பண்ணி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் கட் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் இண்டோர் பிளான்ட்ஸில். அதுவும் மணி பிளான்ட் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸாக ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு மட்டும் ஏன்னு தெரியல, அது ஈஸியான ஒரு பிளான்ட்டை வந்து எனக்கு வந்து மெயின்டைன் பண்ண தெரியலையா, இல்லை நான் வந்துட்டு தப்பாக எதுவும் நான் ட்ரை பண்ணுறேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு வளர்கிறதே இல்லை. பட் அது வந்து வாடியும் போகிறதில்ல, க்ரோவும் ஆகிறதில்ல. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ இந்த டைம் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். எப்படியாவது வந்துட்டு கொஞ்சம் க்ரீனிஷாக உள்ள ரூம் அண்ட் கிச்சன் இதெல்லாம் கொஞ்சம் வந்து க்ரீனரியாக வந்து செட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். வாங்கிட்டு வந்ததுமே நான் வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக வந்து ட்ரை பண்ணலான்னு யோசித்தேன். பட் வேண்டாம், இன்னும் ஃபஸ்ட்டு வந்து க்ரோ ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் இப்போ தான் வந்துட்டு அந்த கொக்கோ பீட் இதெல்லாம் ஆட் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி ஒரு பாட்டில் செட் பண்ணி வைப்போம். அது வந்து க்ரோ ஆகுது அப்படின்னா க்ரோ ஆக நம்ம வந்து கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரு 4 செட் பாட் வந்துட்டு பிளாஸ்டிக் பாட் தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை அப்பா வீட்டில் இருக்கும்போதே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னோடய சிஸ்டர் இது மாதிரி வாங்கியிருந்தாங்க. ஸோ ஓகே, குவாலிட்டி அண்ட் நல்லா வந்துட்டு டீப்பாக இருந்தது அந்த பாட். ஸோ ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு 4லேயுமே வந்து வைக்க முடியல. ஏற்கனவே ஒரு செராமிக் பாட்டில் ஒரு மணி பிளான்ட் கிச்சனில் எப்போவுமே யூஸ்வலாக வச்சுட்டே இருப்பேன் இல்லையா, அதையுமே மாற்றி இந்த பிளான்ட்டில் வந்து மாற்றி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து மண்ணில் கொக்கோ பீட் மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நல்லா வந்துட்டு சோக் பண்ண வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் கீழே இருக்க பிளேட் வந்துட்டு சும்மா தான் வச்சுருக்கோம். பிகாஸ் பாட் வந்துட்டு எந்த ஹோல்ஸுமே கிடையாது பாட்டில். எப்படி வந்து தண்ணி லீக் ஆகும் என்னன்னு தெரில, பிளேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில. மேபி பாட்டில் நம்ம ஏதோ வந்து ஹோல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கணுமான்றதும் தெரியல. இப்போதைக்கு கொடுத்துருந்த மாதிரியே அப்படியே செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி வச்சுருக்க அந்த பாட் தான் வந்துட்டு நான் செராமிக் பாட்டில் வச்சுருந்த பிளான்ட்டு. இது கொஞ்சம் நல்லாவே எனக்கு க்ரோ ஆகிட்டுருக்கு. அந்த பிளான்ட்டில் வச்சுருக்கும் போதே இப்போ வந்து சேஞ்ச் பண்ணி இந்த பாட்டில் வச்சுருக்கேன். லுக் வைஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. மேபி இதில் நல்லா க்ரோ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொபகேட் பண்ணி வச்சுக்கலாம். அன்றைக்கி மார்னிங்கே ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இடையில பாயில்டு எக் ஒன்று எடுத்துக்கிட்டதால லஞ்ச் ஸ்கிப் பண்ணிட்டேன். வெள்ளை பூசணி இருந்தது, அதில் ஜூஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரியல, மேபி மார்னிங் தான் இந்த ஜூஸ்லாம் வந்து எடுத்துக்கணும், வெஜிடபிள் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு லஞ்ச் பெருசாக சாப்பிட தோணல. ஓகே, வெஜிடபிள் இருக்குன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி வெள்ளை பூசணி ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டேஸாக நிறைய நாவல் பழம் கிடச்சிது. இன்லாஸ் தோட்டத்துலேருந்து வரும்போதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ரிலேட்டிவ்ஸ்க்கு பக்கத்து வீடெலாம் கொடுத்தது போகவுமே மீதம் இருந்தது. இது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல. நெக்ஸ்ட் டே சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா ஒரு மாதிரி மேலெல்லாம் ஃபங்கஸ் வந்துடுது. ஸோ ஓகே, வேஸ்ட் பண்ண வேணாம், ஜூஸ் மாதிரி எடுத்துக்க பெருசாக விருப்பம் இல்லை அப்படின்றதால நான் அதோட சீட்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 டேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்றதுக்காக அன்றைக்கி அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஜாம் வந்து நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத ஷார்ட்ஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவுமே சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த ஜாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ எனக்கு ஷாப்ஸில் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சது. பட் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது. குவான்டிட்டியும் கொஞ்சம் நிறைய இருந்ததாலே என்னன்ற ரீசன் தெரியல. ஸோ இது ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப லேட் ஆனதால் நான் கடகடன்னு எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக டின்னர் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அன்றைக்கி வந்து ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க டின்னருக்கு. ஓகே, தோசை அது மாதிரி எதுவுமே வேண்டாம், ரைஸ் 1 pot ரைஸ் மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணலான்னு யோசித்தேன். பட் அப்படியே வெஜிடபிள்ஸ் நிறைய இருந்ததால் அதை அப்படியே வந்து சாம்பார் சாதமாக சேஞ்ச் பண்ணி குக் பண்ணி வச்சுட்டேன். மோஸ்ட்டாக இந்த பெட் மேக்கிங் மார்னிங் பண்ணுறதே கிடையாது. பிகாஸ் மார்னிங் எழுந்ததும் நான் வந்து குக் பண்ண போயிடுவேன், நிறைய ஒர்க் இருக்கும். பேபி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து வருவாங்க. ஸோ அவங்க எழுந்ததுக்கப்புறம் லைட்டாக ட்ரெஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி மட்டும் வச்சுட்டு வந்துடுவேன். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணுவேன். மார்னிங் எப்போ தான் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணாலும் பேபி வந்து ஏறி விளையாண்டு கழிச்சு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை அப்படியே விளையாட்டுன்னு விட்டுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராப்பராக செட் பண்ணி வச்சுருவேன். அன்றைக்குமே பெட் கவர் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதையும் மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். மற்ற டைமில் கூட கொஞ்சம் டைவர்ட் ஆகி விளையாண்டுட்ருப்பாங்க பேபிஸ் வந்துட்டு. நம்ம பெட் கவர் வந்து மாற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் மேலே ஏறி விளையாடுறது குதிக்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அன்றைக்குமே அப்படி தான் கொஞ்சம் ப்ராப்பராக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு மேலே ஏறி கழிச்சு ஒரு மாதிரி மெஸ்ஸி பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, இது வந்து டெய்லியும் நடக்கிறது தானே அப்படின்ட்டு விட்டாச்சு.
ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.